ஹலோ வியூவர்ஸ். 7 ரோஸ் செடியில் பூ எல்லாம் முடிஞ்சுதுங்க. மறுபடியும் அடுத்த மாதம் தாங்க வரும். செடி கட் பண்ணி விடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொரக்காய் செடி தாங்க பார்க்க போயிருந்தோம். பந்தலுக்குள்ளே ஒரு காய் இருந்ததுங்க. இதுவும் பெருசானதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சொரக்காய் பிஞ்சு கூட இருந்தது. பிஞ்சாக இருக்கும் போது நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்துக்கு தாங்க பார்க்க போயிருந்தோம். முருங்கை மரம் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்களேன். நிறைய கிளைகள் விட்டுருக்கு. அதில் இருக்க இலையெல்லாம் கூட பச்சை பசேல்னு இருக்குங்க. இப்போ பூக்கள் கூட வந்துருச்சுங்க. அவ்வளோ சீக்கிரம் பூ வரும், காய் வைக்க போகுதுன்னு என்னால் நம்பவே முடியலங்க. ஏன்னா வெட்டினதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இது எப்போ தான் வளரப்போகுதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ நல்லா வளர்ந்து பூ கூட வந்துருச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடி தாங்க பார்க்க போயிருந்தோம். சுண்டக்காய் செடியில் காயெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் மறுபடியும் நிறைய பூக்கள் வந்துருந்ததுங்க. இது இன்னொரு முருங்கை மரம் தாங்க. இதுவும் எவ்வளோ ஹைட்டாக ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.